Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். இன்னைக்கான கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் பிட்வீன் நோட் அண்ட் ஆன்செஸ்டர். ஸோ நோட் அண்ட் ஆன்செஸ்டர் இந்த பேரை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஒரு பைனரி ட்ரீயோட ப்ராப்ளம்னு, ரைட்? கிவன் த ரூட் ஆஃப் அ பைனரி ட்ரீ, ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ v for which there exist different node a and b where v is equal to a value of a minus value of b. அதாவது absolute difference, okay? And a is an ancestor of b. And node a is an ancestor of b if either any child of a is equal to b or any child of a is ancestor of b. So அதாவது லைக் a node is an ancestor of b இருக்கணும். அதாவது பேசிக்கலி ஆன்செஸ்டராக இருக்கணும் நோட்ஸு. ஸோ நோட்ஸ் வந்து ஆன்செஸ்டராக இருக்கணும். அந்த அதோட டிஃப்ரென்ஸு மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆன்சரை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் வந்து நம்ம இன்டீஜர் டைப் தான் பண்ணணும் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ட்ரீ கொடுத்துருக்காங்க. இதில் 8 and 3 இந்த நோட் 8ம் நோட் 3யும் வந்து ஆன்செஸ்டர்ஸ், ரைட்? ஏன்னா வந்து நோட் 8லேருந்து தான் நோட் 3 வந்து வருது. ஸோ அதனால் வந்து ஆன்செஸ்டர். ஸோ அதே மாதிரி நோட் 8 நோட் 6 ஆன்செஸ்டர், நோட் 8 நோட் 1 ஆன்செஸ்டர். ஸோ இந்த வெர்டிக்கலாக இருக்கிறது எல்லாமே ஆன்செஸ்டர். வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆன்செஸ்டர். 6ம் 3ம் ஆன்செஸ்டர். ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம ஆன்சர் பாருங்கள், 7 கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து 8 minus 1 7 வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸாக வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஃபைன். நீங்கள் 8 minus 10 பண்ணலாம், 2 வரும் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸு. 8 minus 14 பண்ணால் 6 வரும். 8 minus 13 பண்ணால் 5 வரும். 8 minus 1 பண்ணால் தான் 7 வரும். 7 தான் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் 7 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். எக்ஸாம்பிள் 2ல் அதே மாதிரி தான். ஸோ 0 and 3 ஆர் ஆன்செஸ்டர்ஸ், கரெக்டாக? ஸோ அதனால் 0 minus 3 வந்து 3, இதுதான் மேக்ஸிமம். ஸோ அதனால் 3 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நோட் வேல்யூ வந்து 10⁵ வரைக்கும் வரும். 0 to 10⁵ வரைக்கும் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்வியஸாக ஆர்டர் ஆஃப் n தான் இந்த சொல்யூஷன் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஆர்டர் ஆஃப் n இல்லை ஆர்டர் ஆஃப் n log n, ரைட்? ஸோ நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எப்போ ட்ரீ கொஸ்டின் வந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த கொஸ்டினை ஏதோ ஒரு ட்ரீ ட்ராவர்ஸில் ஃபிட் பண்ண முடியுமான்னு நீங்கள் பார்க்கணும், ரைட்டு? ஸோ 3 ட்ராவர்சல் இருக்குது டிஎஃப்எஸில். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் அண்ட் தென் இன் ஆர்டர், ரைட்டு? ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம அந்த மூணில் ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீ ஆர்டரில் இந்த கொஷின் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீ ஆர்டரில் நம்ம எப்பயுமே எப்படி வருவோம், ரூட்டு லெஃப்ட்டு ரைட்டு. பட் எப்பயுமே நம்ம வந்து டெப்த் வைஸாக தான் நம்ம போகிறோம், ரைட்டு? டெப்த் வைஸாக போகிறப்போ ஸோ 8 இருக்குது, 3 இருக்குது, 10 இருக்குது. ஃபைன். இதெல்லாம் நோட்ஸு. ஸோ எப்பயும் டெப்த் வைஸாக போகும்போது நம்ம வந்து 8 minus 3 பண்ணுவோம். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 8 3 பண்ணுவோம். 8 10 நம்ம போவோம். நம்ம வந்து 3 10 இந்த மாதிரி வர மாட்டோம். 10 minus 3 7 வராது. நம்ம வந்து ஹாரிசான்டலாக எப்பயும் ட்ராவல்ஸ் பண்ண மாட்டோம் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சில், ரைட்டு? ஐ மீன் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆல்கோரிதம்ஸ் தான் இந்த ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் அண்ட் தென் இன் ஆர்டர். ஸோ நம்ம டெப்த் வைஸ் நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ டெப்த் வைஸ் சர்ச் பண்ணுறோனாலே நம்ம வந்து ஆன்செஸ்டர்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஃபைன். நம்ம வந்து ஹாரிசான்டலாக நம்ம போகலாம். ஹாரிசான்டலாக போனால் இது வந்து ஆன்செஸ்டர்ஸ் கிடையாது. 3 and 10 இஸ் நாட் ஆன்செஸ்டர்ஸ், ரைட்? நம்ம 3 10 இப்படி நம்ம ட்ராவல்ஸே பண்ணலை. ஸோ அதனால் ஆப்வியஸாக நம்ம வந்து ஏதோ ஒரு டிஎஃப்எஸ் ஆல்கோரிதமாக யூஸ் பண்ணலாம். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆல்கோரிதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இன்ட்யூஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ. ஃபைன். ஸோ நான் எப்பயும் போல ப்ரீ ஆர்டரை யூஸ் பண்ணுவேன், ஓகே? இதான் ப்ரீவியஸ் வீடியோஸில் ப்ரீ ஆர்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலையும் ப்ரீ ஆர்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூன்னு வச்சுக்க போகிறேன், ஓகே? மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ 2 வேரியபிள். இந்த 2 வேரியபிளையும் ரூட்டை கம்பேர் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். மினிமம் ஆஃப் மின் வேல்யூ அண்ட் தென் ரூட், மேக்ஸிமம் ஆஃப் மின் வேல்யூ அண்ட் தென் ரூட். அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆன்சர்னு ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறேன்.
Answer equal to max of answer minus comma absolute difference of min value max value. Fine. Absolute difference of min value max value. Absolute difference of min minus max. ஏன்னா நம்மளுக்கு லைக் டிஃப்ரென்ஸ் தானே வேணும். ஸோ இதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ கோடுக்கு போயிடலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஆன்சர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் வெளியா, குளோபல் வேரியபிளா இன்ட் மின். தென் ஒரு ஃபங்க்ஷன் void f equal to tree node பாஸ் பண்ணுறேன், ரூட் நோட் பாஸ் பண்ணுறேன். and then max ஒரு வேரியபிள் underscore maxன்னு போட்டிருக்கேன். மேக்ஸ் நான் போடலாம். மேக்ஸ்ன்னு போட்டால் அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கும் இந்த மேக்ஸுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும், அதனால அண்டர்ஸ்கோர் மேக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் மின். ஓகே, எப்பயும் போல பேஸ் கண்டிஷன் நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரூட் நல்லா இருந்துச்சா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் மின் அண்ட் மேக்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதாவது ரூட் வேல்யூ கம்பேர் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். ஃபைன். நெக்ஸ்ட் மேக்ஸ். ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர் வேல்யூ அப்டேட் பண்ணலாம். ஆன்சர் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ஆன்சர் absolute difference of underscore max minus underscore min. Find next number recursion. Left to right. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் போகலாம். மெயின் ஃபங்க்ஷனில் நான் இன்ட்டு அண்டர்ஸ்கோர் மேக்ஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அது வந்து இன்ஷியலாக இன்ட்டு மின்னில் இருக்குது. ஃபைன். இன்ட் மின் நான் அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்ட்டு மின், இன்ட்டு அண்டர்ஸ்கோர் மின். இது வந்து இன்ட்டு மேக்ஸாக இருக்குது, இன்ஷியலாக மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ரூட்டு அண்டர்ஸ்கோர் மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் மின். ஃபைன். நம்ம ரிட்டர்ன் என்ன பண்ணோம், ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா ஆன்சரில் தான் நம்ம ஃபைனல் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ பாருங்கள், ஒரு கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது கேஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதுவுமே அக்செப்ட் ஆகிடுச்சு. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஃபைன். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான், அது மீடியம் லெவல் கொஷின். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ரீஆர்டர் ட்ராவர்சல் பண்ணுறோம், அண்ட் தென் மின் மேக்ஸ் ரெண்டு வேரியபிள் அதை வச்சு ஆன்சர் அப்டேட் பண்ணுறோம். ஃபைன். ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சது நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனல் எம்எல் வீடியோஸும் இருக்குது, போய் பாருங்கள். அந்த டிஎஸ்எஸ் சீரீஸும் வந்துட்டுருக்கு, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back.